பாடி பில்டர்ஸ் அண்ட் ஜிம்முக்கு போகிறவங்களோட டெத் அப்படின்றது ஒரு காமன் நியூஸாக மாறிடுச்சு. ஈவன் தோ இந்த டெத்தோட ரேஷியோ 2%க்கு கம்மியாக இருந்தாலும் எதனால் இந்த டெத்து நடக்குது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட். ஸோ ஜிம்முக்கு போன உடனேயே 6 மாதத்துலேயே எனக்கு பயங்கரமாக மசில் பில்டப் ஆகணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சோ தெரியாமலேயோ அந்த ஸ்டீராய்ட்ஸோ ஆர் இந்த சப்ளிமெண்ட்டை வந்து ஓவர் யூஸ் பண்ணுறோம். பண்ணின அப்புறமா அதை எப்படி அதோட சைடு எஃபெக்ட்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணணும்னு தெரியாமலேயே அதை அப்படியே விட்டுடுறோம். நாளடைவில் இதுவே நமக்கு ஆர்கன் ஃபெயிலியரில் ஆரம்பித்து டெத் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் நிறுத்துது. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒபேஸாக இருக்கிறவங்க அண்ட் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க இந்த ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி உடம்புல இருக்கிற எக்ஸசிவ் ஃப்ளூயிட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு டயூரிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபேட் பர்னர்ஸும் சரி டயூரிட்டிக்ஸும் சரி நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டியை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஈஸியாக வந்து நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸை கொடுக்கும். அண்ட் அட் த சேம் டைம் டீஹைட்ரேஷனும் ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஓவரால் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸர்ஷன் லிஃப்டிங் ஆஃப் ஹெவி வெயிட். ஸோ இந்த கான்செப்டை நம்ம எப்படி பார்க்குறோன்னா 3 வேளை சாப்பாடை நம்ம ஒரே நேரத்தில் உட்காந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு அது என்ன செய்யும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம வந்து ஹெவி எக்ஸசைஸ் போட்டோம், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணோன்னா ஈஸியாக நம்மளால் வந்து மசில் பில்டப் பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப நம்ம வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணுறதும் நம்மளோட ஆர்கன் டேமேஜும் சரி இல்லை ஓவரால் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப வந்து ஹெவி எஃபெக்டை வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அண்டர்லைங் ஹார்ட் டிசீசஸ். ஸோ நம்ம இப்போ வந்து இருக்கிற ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி ஒரு 30s கிராஸ் பண்ணாலே ஹார்ட் ஹெல்த் மானிட்டரிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அண்ட் மோரோவர் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ரியில் வர பிளட் லீக்கேஜ் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப காமனாக இருக்குது. அதனால நீங்கள் இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ண எய்ம் பண்ணுற ஒரு ஆளுன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 30-35 கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கார்டியாக் ப்ரொஃபைல் வந்து கம்பல்சரி ஒன்ஸ் இன் ஏ இயர் வந்து செக் பண்ணுறது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ஹார்ட் ஃபெயிலியர்ன்றது ஜிம் டெத்தும் சரி ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி ஒரு மேஜரான ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ பாடி பில்டிங் அப்படின்றத ஒரு ஃபேஷனாக பார்க்காம அதை நம்ம வந்து நம்மளோட ஃபிட்னஸ் கோலாக வச்சு நம்ம உடம்புக்கு என்ன தேவை, நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்றதை நம்ம இண்டிவிஜுவலாக ஃபீல் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து இதையெல்லாம் வந்து கிராஸ் பண்ணி போக முடியும்.